வணக்கம். ஒரு வயசான தாத்தா தன் மகன், மருமகள், பேரன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஊருக்கு வராரு. தாத்தா வந்த சந்தோஷத்துல பேரன் துள்ளி குதிக்கிறான். எல்லாரும் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறாங்க. வயசான காரணத்தினால கை நடுக்கத்துல உணவெல்லாம் கீழே சிந்துறாரு. கையில வச்சிருந்த கப்பையும் தவறி கீழே போட்டுடுறாரு. பீங்கான் கப்பு உடஞ்சு போயிடுது. இதை பார்த்த மருமகள் முகம் சுளிக்கிறா. மகனுக்கு இது எதுவுமே பிடிக்கல. வயதானவர்னு பார்க்காம அவரை தனியா உட்கார வச்சு உணவை பரிமாறுறாங்க. கீழே போட்டாலும் உடையாம இருக்கணுங்கிறதுனால மரத்தால் ஆன ஒரு உட்டன் பவுல் செஞ்சு அவருக்கு கொடுத்துட்றாங்க. தன்னை ஒதுக்குறாங்கன்னு தெரிஞ்ச பெரியவருக்கு கண் கலங்குது. இது எல்லாத்தையும் அவரோட பேரன் 4 வயசு பேரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மறுநாள் அந்த சின்ன பையன் விளையாண்டுட்டு இருக்கான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்பா கேட்குறாரு. உங்களுக்கும் அம்மாவுக்கும் தேவைப்படும்னு 2 உட்டன் பவுல் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நான் பெரியவனானதும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் தருவேன், நீங்கள் எப்படி தாத்தாவுக்கு தந்தீங்களோ அந்த மாதிரின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பாவுக்கு ஷாக் ஆயிடுது. தான் தவற உணர்றாரு. அவனோட அம்மாவும் அப்பாவும் மறுநாள் தாத்தா கூட சேர்ந்து தங்களோட உணவுகளை சேர்ந்து சாப்பிட்றாங்க. இப்போவும் தாத்தா உணவு சிந்துறாரு. பட் அவங்க எதுவுமே சொல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். இது லியோ டால்ஸ்டாய் உட்டன் பவுல் அப்படிங்கிற தலைப்பில் எழுதின சிறுகதை. நன்றி.